சித்த மருத்துவம் காய்ச்சலை 64 வகைகளாக வகைப்படுத்தியுள்ளது. வாத காய்ச்சல், பித்த காய்ச்சல், கபக்காய்ச்சல் என 64 வகைகள் உண்டு. இந்த காய்ச்சல்களின் அறிகுறிகள், சிகிச்சை முறைகள் உள்ளிட்டவை பற்றி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வரையறுத்துள்ள சித்த மருத்துவத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு நிலவேம்பு நல்ல மருந்து என்கிறார்கள் சித்த மருத்துவர்கள். நிலவேம்பு குடிநீர், அதில் சேரக்கூடிய நிலவேம்பு, பற்படாகம், சந்தனம், கோரைக்கிழங்கு, மிளகு, அது மாதிரி 9 வகையான மருந்துகள். அந்த 9 வகையான மருந்துகளுமே நோய் வந்தால் நோயினுடைய குறிகுணங்களான உடல் வலி, காய்ச்சல், கண்ணை சுற்றி வலி அதெல்லாமே போக்கும். அடுத்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அந்த எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கு பேய்ப்புடல், பற்படாகம்ன்ற மருந்துகள்லாம் அதில் இருக்கிறனால நோயில் அந்த வைரஸை கொல்லக்கூடிய தன்மையும் அந்த நிலவேம்பு குடிநீரில் இருக்குது. அனைத்து விதமான ஜுரத்திற்கும் நிலவேம்பு குடிநீரை பயன்படுத்தலாம் எனவும், சிக்குன்குனியா, டெங்கு, பன்றிக்காய்ச்சல் போன்ற அனைத்து விதமான காய்ச்சல்களுக்கும் நிலவேம்பு குடிநீரை பயன்படுத்தலாம் என்கின்றனர் சித்த மருத்துவர்கள். மலைவேம்பு, பப்பாளிச்சாறு போன்றவையும் சிறந்த நிவாரணம் என்கிறார்கள் சித்த மருத்துவர்கள். அந்த தட்டையணுக்கள் குறைகிறதுனால ஏற்படக்கூடிய இரத்தப்பெருக்கை இரத்தப்போக்கை குறைப்பதற்கு மலைவேம்பு கஷாயம், பப்பாளி இலைச்சாறு அது ரெண்டுமே நல்ல ஒரு மருந்தாக பயன்படுகிறது. அறிவியல் பூர்வமாக கிங் இன்ஸ்டியூட்டில் நிரூபணமாக்கப்பட்டது. இங்கேயும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். பப்பாளி இலை அது வெறும் ரொம்ப ஈஸி தான். பப்பாளி இலையை எடுத்து கழுவிட்டு அந்த காம்பு நடு நரம்புகளை எடுத்துட்டு அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி அதை வலித்து ஒரு துணியில் வச்சு புழிஞ்சு 10 மில்லி கொஞ்சம் தேன் கலந்து கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 4 தடவை கொடுக்கலாம் நோய் உள்ளவர்கள். அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளாக நம்ம அந்த பிளேட்லெட்ஸ் கவுண்டை பார்க்க இன்க்ரீஸ் ஆகும். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரத்த தட்டணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க ஆங்கில மருத்துவர்களும் சித்த மருத்துவத்தையே பரிந்துரை செய்கிறார்கள். டெங்கு பாதிப்பிற்கான தீர்வு என்பது சித்த மருத்துவத்தில் பூரணமாக இருக்கிறது என்பதை உணர்ந்த தமிழக அரசு சுகாதாரத்துறை மூலமாக அனைத்து மருத்துவமனைகளிலும் தற்போது செயல்படுத்தி வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் திருப்பூரிலிருந்து சுதீஷ்.